Hello guys, இந்த வீடியோவில் ஃப்ளட்டரை வச்சு சிம்பிளான டிக்ஷனரி ஆப் இருந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சிம்பிளான டிக்ஷனரி ஆப் தானே, இதில் கற்றுக்கிறதுக்கு பெருசாக என்ன இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா யூசர் கிட்டேருந்து எப்படி இன்புட் வாங்குறது, அந்த டேட்டாவை ஏபிஐக்கு எப்படி சென்ட் பண்ணுறது, ஏபிஐட்டிருந்து ரெஸ்பான்ஸ் எப்படி வாங்குறது, அது எப்படி யூசருக்கு டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். ஆல்சோ ஏபிஐ இன்டெகிரேஷனும் ரொம்ப சிம்பிளான ஏபிஐ இன்டெகிரேஷன் இருந்துட்டு எப்படி பண்ணுறதுங்கிறதும் காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ளட்டர் எப்படி உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணுறது, புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை எப்படி ரன் பண்ணுறது, இந்த மாதிரி பேசிக் செட்டப் வீடியோ இருந்துட்டு நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை மேலே கார்டில் தரேன். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டிக்ஷனரி ஆப்க்கான கோடை இருந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டிக்ஷனரி ஆப்க்கான கோடு பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இவ்வளோ தான், வெறும் 85 லைன்ஸ் தான் இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்துட்டு டிஃபால்ட்டாக இருக்கிற மெயின் ஃபங்க்ஷன் அப்படியே இருக்குது. அதில் ரன் ஆப்க்குள்ளே நான் வந்துட்டு மெட்டீரியல் ஆப் விஜெட் கால் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மெட்டீரியல் ஆப் விஜெட் தான் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் டிசைன் இருந்துட்டு இந்த ஆப்புக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இன்டிமேட் பண்ணும். ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ன கிளாஸ் இருந்துட்டு நம்ம தரோமோ அதை இருந்துட்டு ஃபஸ்ட்டு கால் ஆகும். ஸோ நான் டிக்ஷனரி ஆப் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருந்துட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கிளாஸை எங்கே டிஃபைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருந்துட்டு டிக்ஷனரி ஆப்புக்கான ஒரு ஸ்டேட்ஃபுல் விஜெட்டை கொடுத்துருக்கேன். நான் ஏன் அதை ஸ்டேட்ஃபுல் விஜெட்டாக கொடுத்தேன்னா, ஸ்டேட்லெஸ் விஜெட்டாக கொடுத்தா ஸ்க்ரீன் அப்டேட் ஆகாது, ஸ்டேட்ஃபுல் விஜெட்டாக கொடுத்தா தான் ஸ்க்ரீன் அப்டேட் ஆகும். நமக்கு வந்துட்டு ஒவ்வொரு வேர்டு கொடுக்கும்போதும் நம்ம ஸ்க்ரீன் இருந்துட்டு மீனிங் இருந்துட்டு இங்கே டிஸ்பிளே பண்ணணும். ஸோ வந்துட்டு ஸ்க்ரீன் அப்டேட் ஆகணும். அதனால தான் ஸ்டேட்ஃபுல் விஜெட் கொடுத்துருக்கேன். ஸ்டேட்ஃபுல் விஜெட்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் இருந்துட்டு 3 வேரியபிள்ஸ் இருந்துட்டு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இருந்துட்டு டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர், இதுதான் இருந்துட்டு யூசர் கிட்டேருந்து இன்புட் வாங்குகிற டெக்ஸ்ட் கண்ட்ரோலர். ஸோ அதுக்கப்புறம் இருந்துட்டு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு, அந்த மீனிங்கை வாங்கி டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஏபிஐ இன்டெகிரேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அதாவது அது ரெஸ்பான்ஸ் டைம் அப்போது நம்ம யூசருக்கு லோடிங் காட்டணும் இல்லையா, ஸோ அந்த லோடிங்கை இருந்துட்டு நம்ம ட்ராக் பண்ணுறதுக்காக ஒரு லோடிங் பூலியன் இருந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு யூஐ பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நான் சர்ச் வேர்டு ஃபங்க்ஷனை காமிக்கிறேன். ஸோ இந்த விஜெட் பில்டுக்குள்ளே நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணுறோமோ அதை ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். நான் இருந்துட்டு ஸ்கேஃபோல்ட் அப்படிங்கிற விஜெட்டை ஃபஸ்ட்டு கால் பண்ணியிருக்கேன். அதில் இருந்துட்டு ஆப்பர் ப்ராப்பர்ட்டி வச்சு ஆப்பர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் சிம்பிள் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லிட்டு நான் டைட்டில் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ அதான் இருந்துட்டு இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கேன். இப்போது இதோட பாடி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு காலம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த காலம்னா என்ன, மேலேருந்து கீழே வரைக்கும் வந்துட்டு நம்ம என்னென்ன கொடுக்குறோமோ அது அப்படியே வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ அதோட சில்ட்ரனாக ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டு கொடுத்துருக்கேன். அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டோட கண்ட்ரோலராக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மேலே டெக்ஸ்ட் எடிட்டிங் கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த வேர்டு கண்ட்ரோலையும் நான் கொடுத்துருக்கேன். அதாவது என்ன மீனிங் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் இங்கே காமிக்கிற இந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் நான் என்ன டைப் பண்ணுறனோ அது வந்துட்டு இந்த வேர்ட் கண்ட்ரோலரில் போய் சேவ் ஆகும். நான் அந்த வேர்ட் கண்ட்ரோலரை வச்சு யூசர் டைப் பண்ணுறதை நான் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு அதுக்கு ஒரு டெக்கரேஷன் கொடுத்து என்டர் அ வேர்டு அப்படிங்கிற ஒரு லேபிள் டெக்ஸ்ட்டும் அதுக்கு ஒரு பார்டரும் கொடுத்துருக்கேன். ஏன்னா இருந்துட்டு இந்த பேக்ரவுண்டும் ஒயிட்டாக இருக்கிறதுனால இது டிஃபர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம இன்னும் மேலும் டிசைன் ஆட் பண்ணலாம். இது வந்துட்டு ஒரு சிம்பிளான ஆப் தான், அதனால தான் வந்துட்டு பெருசாக டிசைன்ஸ்லாம் நான் எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ணல. அதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டுக்கும் பட்டனுக்கும் நடுவில் கேப் வேணுங்கிறதுக்காக ஒரு சைஸ்டு பாக்ஸ் வச்சு ஒரு ஹைட்டு 10 கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு எலிவேட்டட் பட்டன் இருந்துட்டு கால் பண்ணியிருக்கேன். இந்த எலிவேட்டட் பட்டனை கிளிக் பண்ணால் ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த ஃபங்க்ஷன் தான் வந்துட்டு சர்ச் வேர்ட். ஸோ அந்த சர்ச் வேர்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது இதோட சைல்டு பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன். இதில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஐக்கான் சர்ச் பட்டன் வச்சுக்கலாம், அதாவது சர்ச் ஐக்கான் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். நீங்கள் அந்த சைல்டை என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு சும்மா ஒரு டெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கும் கேப் விட்டு இந்த லோடிங் ப்ராசஸ் அப்போது சர்க்குலர் ப்ராக்ரஸ் இண்டிகேட்டர் காட்டணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது இங்கே என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு வேளை லோடிங் ட்ரூவாக இருந்துச்சுன்னா எனக்கு சர்க்குலர் ப்ராக்ரஸ் இண்டிகேட்டர் காட்டு, இல்லை லோடிங் ஃபால்ஸாக இருந்து அந்த மீனிங் அப்படிங்கிற அந்த வேரியபிள் இருந்துட்டு நான் எம்டியாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்துட்டு மீனிங் காட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான் இருந்துட்டு யூஐயில் கொடுத்தது. இப்போ சர்ச் வேர்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த சர்ச் வேர்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த வேர்ட் கண்ட்ரோலரில் இருக்கிற டெக்ஸ்ட்டை இருந்துட்டு வேர்டுங்கிற வேரியபிளுக்கு இருந்துட்டு மாற்றிருக்கேன். ஸோ யூசர் வந்துட்டு என்ன வேர்ட் கண்ட்ரோலர் டைப் பண்ணுறாரோ அது வந்துட்டு இந்த வேர்டுங்கிற வேர்டுக்கு வந்துடும். ஸோ அந்த வேர்ட் இருந்துட்டு எம்டியாக இருந்துச்சு, அதாவது நான் இப்போது எம்டியாக இருக்கும்போது இந்த சர்ச்சை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி இங்கேயே ரிட்டன் ஆயிரும். ஏபிஐ இருந்துட்டு ஹிட் ஆகாது, ஏன்னா வேர்டு எம்டியாக இருக்குல்ல. ஸோ அதனால் இருந்துட்டு இங்கே ரிட்டன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம சர்ச் வேர்டை கால் பண்ணிட்டோம். அப்போ வந்துட்டு என்ன பண்ணணும், லோடிங்கை ட்ரூக்கு செட் பண்ணணும்.
ஸோ அதனால் இருந்துட்டு இப்போ இந்த ஃபங்க்ஷன் அவங்க கிளிக் பண்ணும்போது லோடிங் ட்ரூக்கு செட் ஆயிரும். லோடிங்க்கு ட்ரூ செட் ஆனால் என்ன ஆகும், இங்கே இருந்துட்டு சர்க்குலர் ப்ராக்ரஸ் இண்டிகேட்டர் காட்ட ஆரம்பிச்சிடும். டன்னா? இப்போ தான் ஏபிஐ ஃபங்க்ஷன் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. நான் வந்துட்டு ஃப்ரீயாக ஒரு டிக்ஷனரி ஆப்போட ஏபிஐ வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்துட்டு நான் தரேன். இதை பார்த்தீங்கன்னா அந்த ஏபிஐ. ஸோ இதுக்கு வந்துட்டு லாஸ்ட்டில் இருந்துட்டு நீங்கள் ஒரு வேர்டை போட்டு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரெஸ்பான்ஸ் இப்படி வரும். ஸோ இதுதான் ரெஸ்பான்ஸ். இதில் இருந்துட்டு இந்த டெஃபனிஷன் இது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இருந்துட்டு இந்த மீனிங்கு. இந்த மீனிங் தான் இருந்துட்டு நம்ம எடுத்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஏபிஐ தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஏபிஐ யூஆர்எல் இருந்துட்டு நம்ம uri.parse அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் இருந்துட்டு பாஸ் பண்ணோம். அப்போ தான் ஒரு வேலிட் யூஆர்எல் கிடைக்கும். அந்த யூஆர்எல் இருந்துட்டு http.get அப்படிங்கிற மெத்தடில் இருந்துட்டு பாஸ் பண்ணணும். இந்த http அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இது இருந்துட்டு ஒரு பேக்கேஜ். இந்த பேக்கேஜ் வந்துட்டு நம்ம ப்ராஜெக்டில் இன்ஸ்டால் ஆகிருந்தால் தான் நமக்கு வந்துட்டு ஏபிஐ கால்ஸ் பண்ண முடியும். ஸோ அந்த பேக்கேஜ் இருந்துட்டு நீங்கள் மேலே இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஆல்சோ வந்துட்டு அது எப்படி நீங்கள் ஈஸியாக இம்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டெர்மினல் ஓப்பன் பண்ணி Flutter pub add http அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமாண்டை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக http இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இப்போ இருந்துட்டு இந்த http.get இருந்துட்டு என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். அதாவது நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, இந்த ரெஸ்பான்ஸ் வந்துட்டு நமக்கு வரும். ஸோ இந்த ரெஸ்பான்ஸ்லேருந்து அந்த டெஃபினேஷனை மட்டும் இப்போ பிரித்து எடுக்கணும். ரெஸ்பான்ஸ் வந்துட்டு அதோட ஸ்டேட்டஸ் கோட் 200 இருந்தால் தான் நமக்கு வந்துட்டு ஏபிஐ கால் வந்துட்டு ப்ராப்பராக நடந்திருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதில் ரெஸ்பான்ஸும் வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா அது ஜேசனாக இருக்கிறத டீகோட் பண்ணுறேன். ஸோ அதை டீகோட் பண்ணுறதுக்காக இந்த டாட் கன்வெர்ட் அப்படிங்கிற இந்த இம்போர்ட் இருந்துட்டு நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த இம்போர்ட் இருந்தால் தான் நம்மளால் டீகோட் பண்ண முடியும். இந்த ஜேசன் டீகோட் ஃபங்க்ஷன் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ நமக்கு வந்து இப்போ நார்மல் டேட்டா கிடச்சிருச்சு. ஸோ இந்த நார்மல் டேட்டாக்குள்ளே தான் மீனிங் இருக்குது. இதை நம்ம பிரித்து எடுக்கணும். ஸோ நான் இருந்துட்டு இங்கே ஒரு டெம்பரரி வேரியபிள் வச்சு அதில் டேட்டாவில் இருந்துட்டு மீனிங்ஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே டெஃபனிஷன்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டுக்குள்ளே டெஃபனிஷன் அப்படிங்கிற அந்த வேரியபிளை மட்டும் வந்து நான் பிரித்து எடுக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மீனிங்ஸ்குள்ளே டெஃபனிஷனில் தான் இருந்துட்டு அது இருக்கும். ஸோ அதை மட்டும் நான் பிரித்து எடுக்கிறேன். இப்போ வந்துட்டு எடுத்து செட் ஸ்டேட்டை வச்சு அந்த டெம்பரரி வேரியபிள் இருந்துட்டு இந்த மீனிங் நம்ம ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு செட் பண்ணுறேன். இப்போ ஒரு வேளை ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் கோட் 200 வராமல் வேறு ஏதாச்சும் வந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த வேர்டு அங்கே இல்லை வேறு ஏதாச்சும் எரர்னு அர்த்தம். ஸோ நான் மீனிங் இருந்துட்டு வேர்ட் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இருந்துட்டு இங்கே அந்த இஷ்யூ இருந்துட்டு வந்துடும். இப்போ இருந்துட்டு ஏபிஐ கால் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த டைமில் இருந்துட்டு நம்ம லோடிங்கை ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ அதனால் லோடிங் வந்துட்டு ஃபால்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இவ்வளோ நேரம் இருந்துட்டு பார்த்தீங்கன்னா லோடிங் இருந்துட்டு ட்ரூவில் இருந்ததுனால சர்க்குலர் ப்ராக்ரஸ் காமிச்சிட்ருக்கோம். இப்போ ஏபிஐ கால்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் லோடிங் ஃபால்ஸுக்கு போயிடும். அதே மாதிரி மீனிங் வேரியபிளில் இருந்துட்டு நான் எம்டியாக இருக்கும். ஏன்னா நம்ம இருந்துட்டு இங்கே மீனிங் இருந்துட்டு வேல்யூ செட் பண்ணுறோம்ல, ஸோ அதனால் நான் எம்டியாக இருக்கும். இப்போ வந்துட்டு நமக்கு மீனிங் டிஸ்பிளே ஆகும். ஸோ இது ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் வேர்டு இருந்துட்டு டைப் பண்ணுறேன். ஸோ கிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இதை சர்ச் கொடுக்குறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சர்க்குலர் ப்ராக்ரஸ் காமிக்குது. அதுக்கப்புறம் ஏபிஐ கால் முடிஞ்சோடனே நமக்கு வந்துட்டு மீனிங் டிஸ்பிளே ஆகுது. எ மேல் மொனார்க், எ மேன் ஹூ ஹெட்ஸ் அ மொனார்கி. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மீனிங் வந்துட்டு வரும். ஸோ இதான் வந்துட்டு சிம்பிளான டிக்ஷனரி ஆப். இதுக்குள்ளேயே யூசர் கிட்ட இருந்து எப்படி இன்புட் வாங்குறது, ஏபி இன்டெகிரேஷன் எப்படி பண்ணுறதுங்கிறது எல்லாமே கவர் ஆகிருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா கண்டினியூஸாக பாருங்கள். வீடியோ தர முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.